ஆர்கே நகர் இடைத்தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படையினர் தங்களது பணிகளை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ஆர்கே நகரில் நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தலுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. அதனை அடுத்து அந்த தொகுதி முழுவதிலும் இருக்கக்கூடிய கட்சி பேனர்கள் அனைத்தும் அகற்றப்பட்டிருந்தன. அதேபோன்று அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த சின்னங்கள், முன்னாள் முதலமைச்சருடைய புகைப்படங்கள் ஆகியவை மறைக்கப்பட்டிருந்தது. இன்று முதல் பறக்கும் படை பணிக்கு செல்ல இருக்கின்றனர். மொத்தம் 9 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 3 இடங்களில் நிலைக்குழுவாகவும் அதேபோன்று 3 பறக்கும் படையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வீடியோ பதிவு செய்ய 3 குழுக்கள் என மொத்தம் 9 குழுக்கள் இந்த பறக்கும் படையில் இருக்கின்றனர். அனைத்து குழுக்களிலுமே வீடியோ பதிவிற்கு ஆட்கள் இருப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஆர்கே நகரில் தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்மஜா தேவி அவர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருந்தார். இன்று முதல் இந்த பறக்கும் படை மற்றும் அதேபோன்று நிலைக்குழு ஆகியவை தொகுதி முழுவதிலும் மேற்கொண்டு ஆய்வுகள் நடத்த இருக்கின்றனர். இந்த ஆய்வின் பொழுது பணம் எதுவும் கொண்டு செல்லப்படுகின்றதா, அதே போன்று தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறப்படுவது தொடர்பான புகார்களை இவர்கள் கண்காணிக்க இருக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் ராஜா.